வெல்கம் டு ரீட் கோல்ட் மைன் நார்த் கர்லினா. நம்ம இந்த கோல்டு மைனுக்குள்ளே போய் எப்படி அந்த காலத்தில் கோல்டு டிக் பண்ணி எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை மின் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ இந்த மைனுக்கு உள்ளே போய் இந்த மைனுக்குள்ளே என்ன நடந்துச்சு, தங்கத்தை எப்படி வெட்டி எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட கைடு இந்த மைனோட கேட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மைனுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கற்களால் ஸ்டாக் பண்ணி இந்த மண் அரிப்பை தடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல். ஒரிஜினலாக இந்த மைனை ஆப்ரேட் பண்ண 17th and 18th செஞ்சுரியில் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைன்லாம் கிடையாது. அவங்க கேண்டில்ஸ் மற்றும் வேறு விதமான விளக்குகள் வழியாக தான் லைட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் இங்கேயுமே ரொம்ப கோல்டாக இருக்குது வெளியே இருக்கிறத விட. இங்கே நீங்கள் பார்க்குறது ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோப் எப்படி உருவாகுது அல்லது வெட்டி எடுக்கப்படுதுன்னா, மைனர்ஸ் வந்து குவார்ட்ஸ் வைனை பார்த்தாங்க அப்படின்னா அதை ட்ரேஸ் பண்ணி போகும்போது உள்ள பெரிய அமௌண்ட்டில் கோல்டு இருக்குதுன்னு அவங்க நினச்சி அந்த குவார்ட்ஸை வெட்டி எடுத்து உள்ளே போகும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு அது நின்றும். காரணம் என்னென்னா, அங்கே கோல்டு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பின்னாடி திரும்பி வந்துடுவாங்க. அந்த இடத்த ஸ்டோப் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மைகள் நமக்கு தெரியும். உண்மையிலே தங்கம் இயற்கையாக பூமியில் உருவாகவில்லை அப்படிங்கிறதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்கிறது. காரணம், இந்த தங்கங்கள் எல்லாம் பூமி எப்போ உருவாச்சோ அப்போவே அதற்கு அடியில் அதனோட கோரில் வந்து தங்கம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்கம் வந்து இருக்கிறதுலையே எடை அதிகமான உலோகம். அதை உருவாக்கணும்னா மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐன்ஸ்டைனோட எனர்ஜி ஃபார்முலா E=mc². அதாவது ஒரு பொருளின் எடை மற்றும் அதனோட எனர்ஜி, அதை உருவாக்க அல்லது தள்ளப்பட தேவைப்படும் எனர்ஜி வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவ்வளோ ஹெவியான ஒரு மெட்டல் உருவாகணும்னா அவ்வளோ பெரிய எனர்ஜி தேவைப்படும். நார்மலாக இந்த கோல்டு எப்போ உருவாகுதுன்னா 2 கொலைடிங் ஸ்டார்ஸ் வந்து ஸ்பேஸில் கொலைட் ஆகும்போது உருவாகிற எனர்ஜியில் தான் இந்த கோல்டு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உருவான போகும்போது அந்த கோல்டு எல்லா பக்கம் தெரிக்கணும் அண்ட வெளியில். அப்போ தெரிக்கிற கோல்டு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோள்கள் அந்த இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையில் பூமியில் கோரில் நிறைய கோல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அப்படி அந்த ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷனில் உருவான ஒரு நெருப்பு பிழம்பு தான் ஆரம்பத்தில் பூமி. அந்த நெருப்பு பிழம்பில் பார்ட்டில் வந்து கோல்டு இருந்திருக்கு. அது பின்னாடி கூலாகி சாலிடாகி இப்போ நம்ம பார்க்குற எர்த்தாக இருக்குது. அது தவிர இந்த காஸ்மிக்கில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்னால் இந்த ஸ்டார் கொலைடு மற்றும் வேரியஸ் எனர்ஜி ரிலேட்டட் இதில் நடக்கும்போது அங்கேருந்து கோல்டு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோல்டு வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The pneumatic drill was not used at this site. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து கேலரி அப்படின்னு சொல்கிற இடம். இங்கே தான் வந்து அவங்க கண்டெடுத்த கோல்டு மற்றும் டூல்ஸு அந்த உபகரணங்கள்லாம் வைக்கிற இடம் கேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனில் வந்து வெட்டி எடுக்கும்போது மண் சரிவு ஏற்பட்டு அந்த மைன் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம், அப்புறம்
ஒரு மைன் போயிட்டு இருக்கும்போது இடையில அவங்க வேறு வழியில் போனால் அங்கே தங்கம் கிடைக்கும் அப்படின்னு அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போகிற இடம், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து போல்ட்டு, இது ராக் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டை யூஸ் பண்ணி தான் கம்பிகள் அல்லது கயிறு மூலமாக கட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மெனுவர் பண்ணியிருக்காங்க இந்த மைனுக்குள்ளே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்டில் இருந்து கீழே வந்து ஒரு பக்கெட்டு மாதிரி அனுப்பிச்சு அதில் இங்கே மைனுக்குள்ளே ஃபைன் பண்ணுற கோல்டெல்லாம் அதில் வச்சு மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க. மைனிங் முடித்து அந்த டேல ஈவினிங் வரும்போது அந்த ஒர்க்கர்ஸ் கூட அது வழியாக தான் வெளியே வருவாங்கன்னு இப்போ நம்மளோட டூர் கைட் சொன்னார். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஷாஃப்ட்டை வச்சு கீழே இருந்து அயன் ஓரை லிஃப்ட் பண்ணி எடுத்த இடங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இடம். இது இந்த குழிக்கு உள்ளே இருந்து அயன் ஓரை பக்கெட் வழியாக லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாஃப்ட் இருந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அது என்ஜின் ஷாஃப்ட்டு. இந்த இடத்துல தான் வந்து ஸ்டீம் என்ஜினை யூஸ் பண்ணி போத் அந்த ஷாஃப்ட்டையும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு ஸ்டாம்ப் மில் இருந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அந்த சர்க்குலராக இருக்கிறது. அதில் அயன் ஓர், அதாவது சம்டைம்ஸ் அது எப்படி இருக்குன்னா மண் மாதிரி இருக்காது, கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லை பிரேக் பண்ணி அதை வந்து கிரானியூல்ஸாக மாற்றி அதை வந்து மறுபடியும் அந்த ஸ்டாம்ப் டேபிளில் கொடுத்து அதை வந்து பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணி ஒரு கோல்டு பாராவோ அல்லது ஒரு காயினாவோ மாற்றுவாங்க. அது பேர் மின்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரில் தான் அந்த டோட்டல் எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரிஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பாலடைந்து போன ஸ்டாம்ப் மில்லையும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே தான் இந்த ஊரில் இருந்து, அதாவது பொடியாக்கப்பட்ட மண்ணில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் வேலை நடந்த இடம். அது ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருந்திருக்கணும். ஏன்னா
கோல்டை ஈஸியாக வேலை செய்கிறவங்களோ அல்லது வேறு யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால் அதை ஒரு இன்டோர் பிளேஸில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்தில் எல்லாமே மேனுவல் ஒர்க்காக இருந்துச்சு. அதாவது மனிதர்கள் கையாலேயே பெரும்பாலான ப்ராசஸை செஞ்சுட்டு இருந்தாங்க. பின்னாடி வளர்ச்சியினால், தொழில்நுட்ப வளர்ச்சியினால் அவங்க சில மெஷின்களை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மெஷின்கள் வெவ்வேறு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த பயன்படுத்தப்பட்ட மெஷின் எல்லாத்தையும் இப்போ ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. நாம் அதை போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த மெஷின்ஸு. எல்லாம் வந்து ரஸ்ட் ஆகி யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது அந்த மெஷின்களோட, எஸ்பெஷலி இதெல்லாமே வந்து மெக்லன்பர்க் அயன் ஒர்க்ஸ் ஷார்லட் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த இதை செஞ்சுருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டாம்ப் டேபிளில் யூஸ் பண்ண மெஷினரின்னு நான் நினைக்கிறேன். இடம் இந்த இடத்துல தான் வந்து அயன் ஓர், அதாவது தங்க தாதுவில் இருந்து தங்கத்தை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாலடைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது ஆப்ரேட் பண்ணி ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த பார்க்குறக்கு, உள்ளே போய் பார்க்குறக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் நம்ம எப்படி பார்த்தோம், உள்ளே இருக்கிற மெஷினரிஸ், அந்த இடம் எப்படி இருக்குது இப்போது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இங்கே தெரிகிற இந்த க்ரீக் அல்லது ஓடையில் தான் அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு 17 பவுண்டு தங்க கட்டி கிடச்சிது. நாங்களும் போய் பார்த்தோம். ஆனால் அங்கே தங்க கட்டி எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஜன்னல் வழியாக பார்ப்போம். உள்ள இங்கே இருக்க மெஷினரிஸ் ஏறக்குறைய ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குது. மேலே இருந்து அந்த அயன் ஓர்ஸை வந்து கொட்டுறாங்க. அதிலிருந்து அது அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே இந்த ஸ்டாம்பிங் மில் வந்து இங்கே அந்த மண்ணில் இருந்து தங்கம் பிரித்து எடுக்கப்பட்டு அது தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி அந்த கொள்கலனில் வச்சு ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி ஒரு புல்லியனாவோ ஒரு பாராவோ ஒரு காயினாவோ மாற்றி அதை வந்து வெளி மார்க்கெட்டில் சேலுக்கோ அல்லது வேறு ஜுவல் மேக் பண்ணுறக்கோ அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மில்லை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம தொடர்ந்து இந்த மைன் இருக்கிற இடத்த அப்படியே பார்த்துட்டு
அப்படியே நம்ம மீண்டும் அந்த என்ட்ரன்ஸுக்கு போவோம். அங்கே போய் நாம் பேனிங் அப்படிங்கிற மெத்தடில் நம்மளும் கோல்டை மைன் பண்ணலாம். அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மைன் நமக்கு தருது. வாங்க எவ்வளோ கோல்டு நாம் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இந்த ரீட் மைனோட டூர் இதோட முடிஞ்சுது. இப்போ நம்ம முடிச்சுட்டு விசிட்டர் சென்டருக்கு போக போகிறோம். அங்கே பேனிங் பண்ணி அங்கே இருக்க மணலில் இருந்து கோல்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே நமக்கு பேன் மைனிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கான ஃபீஸ் வந்து $5. அந்த பேனில் நமக்கு கொடுத்த கோல்டு ஊற வச்சு நம்ம அந்த தண்ணியில் பேனிங் பண்ணணும். அப்போ வந்து லைட்டாக இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் போயிடும். கோல்டு ஹெவியாக இருக்கிறதுனால அது கீழே தங்கிடும். அதுதான் இதனோட லாஜிக்கு. தொடர்ந்து நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கோல்டு பார்ட்டிகிள்ஸ் இருந்ததுன்னா அது அந்த பேனோட பாட்டமில் இருக்கும், அதை நம்ம எடுக்கலாம். பட் 90% ஆஃப் த டைம் நமக்கு இங்கே எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா அது பெரிய லக்கு. வாங்க நம்ம லக்கை நம்ம பார்ப்போம். இங்கே வச்சுருக்க எக்ஸிபிட்டை நாம் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ராக்ஸை எடுத்து பார்க்கலாம். அது வந்து நமக்கு அலௌடு தான். இந்த மாதிரி ராக்ஸை பிரேக் பண்ணி தான் அதில் ஓராக மாற்றி அந்த ஓரில் இருந்து தான் தங்கத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ், அதில் இன்வால்வ் ஆன மனிதர்கள், அவங்கள பற்றியெல்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் லைனிங் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் மொத்தமாகவே கோல்டு குவெஸ்ட்டு ப்ளஸ் அந்த கோல்ட் மைன் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான டைம்லைனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடியும்.
நமக்கு பேனிங் பண்ணும்போது தங்கம் எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் நம்ம ஏமாறக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸை இந்த சின்ன பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. இதனோட விலை $5.